பிஏ சிட்டியோட இடத்துல இருந்துகிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. நான் கேட்ட பணத்தை கொடுக்கலாட்டி ரோகிணி, நான் இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். ரோகிணி போன்ல பிஏ கிட்ட கெஞ்சுறாங்க. முத்துக்கிட்ட தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லிராத. பிஏ ரோகிணி கிட்ட சொல்றாரு, நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்தேன்னா நான் எதுக்கு முத்துக்கிட்ட போய் சொல்ல போறேன்? ரோகிணி சொல்றாங்க பிஏ கிட்ட, மீனாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காண்டி மீனா நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. வீட்டுல யாரும் இல்லாதப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். அப்ப நீ அந்த நகைய எடுத்துட்டு போயிரு சொல்லிட்டு ரோகிணி காலை கட் பண்றாங்க. யாரும் இல்லாதப்ப பிஏவுக்கு போன் பண்றாங்க. பிஏ ரோகிணி சொன்ன மாதிரியே நகைய எடுக்கிறாரு. வீட்டை விட்டு தப்பிச்சு போறப்ப மனோஜ் கண்ணுல பிஏ மாட்டுறாரு. மனோஜ் தடுக்க முயற்சி பண்றாங்க. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது. ஸ்ருதியும் மீனாவும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றப்ப மனோஜும் அந்த பிஏ திருடனும் சண்டை போடுறத பாக்குறாங்க. மனோஜுக்கு சப்போர்ட்டிவா சண்டை போடுறாங்க அந்த திருடனோட. மீனா தலகாணிய வச்சு அடி அடின்னு அந்த பிஏ திருடனை அடிக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, திருடா நீ மாட்டினன்னு சொல்றாங்க. இத விஜயா கேட்டுடுறாங்க. ஐயையோ திருடனான்னு பதறிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ரோகிணியும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. பிஏ திருடனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறத ரோகிணி பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, நகைய திருட வீட்டுக்குள்ளேயே திருடன் வந்துட்டான். அதனாலதான் எல்லாரும் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிய வாங்கிட்டு அந்த திருடன் தப்பி ஓட முயற்சி பண்றான். நாளை சந்திப்போம்.